ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட சிவராம் பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தோம்னா, இப்போ கடந்த பல வருடங்களாக பார்த்தோம்னா ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிட்டு இருக்குது. அதுலேருந்து வந்துட்டு பேசஞ்சரையும் பைலட்டையும் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை எளிதாக்கிறதுக்காக பார்த்தோம்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்குது. அந்த ரிசர்ச்சை பற்றி இது வரைக்கும் உங்ககிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரிசர்ச்சை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கண்டிப்பாலுமே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போ நார்மலாக வந்து இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கிறப்ப சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும், அதாவது ஃப்ளைட்டில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறப்ப எமர்ஜென்சி லேண்டிங் தேவைப்படுறப்போ பார்த்தோம்னா அந்த டைமில் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ரன்வே வந்துட்டு கண்டிப்பாலுமே அங்கே பக்கத்தில் எதுவும் இருக்காது. அந்த டைமில் வந்துட்டு பைலட்ஸ் வந்துட்டு திறமையாக செயல்பட்டு பார்த்தோம்னா வாட்டர்லேயோ சீலேயோ அல்லது வந்துட்டு ஒரு லேண்ட்லேயோ வந்துட்டு சேஃப் லேண்ட் பண்ணணும். பட் அது வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரன்வேல லேண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு தரையில் லேண்ட் பண்ண போனோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்ட்டு தான் ஆகும். இதை வந்துட்டு எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றி இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்குது. கரண்ட்டில் பார்த்தோம்னா செஸ்னா அன்சா மாதிரியான ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா பேக் சைடில் வந்துட்டு பேராசூட் இருக்கும். அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப் லேண்ட் வந்துட்டு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப் லேண்ட் வந்துட்டு அவங்க பண்ணிக்குவாங்க. பட் நம்ம வந்துட்டு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ், அதாவது வந்துட்டு நம்ம பேசஞ்சர் ஃப்ளைட்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட வெயிட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற பேசஞ்சரோட வெயிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஹையாக இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேராசூட்டை ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு சேஃப் லேண்ட் அடையிறது வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது அதை மாதிரி ட்ரை பண்ண போனோம்னா இந்த மாதிரி ஒரு இன்பேலன்சிங்னால கண்டிப்பாலுமே வந்துட்டு அது வந்துட்டு ஃபெயிலியரில் முடியறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறமான ரிசர்ச் வந்து பார்த்தோம்னா ஃப்ளைட்டோட விங்கு தனியாக, காக்பிட் தனியாக, அதே மாதிரி வந்துட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோல் சர்ஃபேஸஸும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டானது வந்துட்டு ஃப்ளை ஆகும். இந்த மாதிரி ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக தனித்தனியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா பேசஞ்சர் உட்காந்துருக்கிற அந்த கேபின் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகிட்டு அதிலிருந்து வந்துட்டு பேராசூட் ஓப்பன் ஆகி அதை வந்துட்டு ஒரு சேஃப் லேண்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் வந்து பண்ணாங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு ஃபெயிலியரில் முடியுது. அதுக்கடுத்து இந்த ரிசர்ச் வந்துட்டு எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வந்துட்டு என்ஜின் ப்ளஸ் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காக்பிட், இது எல்லாத்தையும் வந்துட்டு விங்கு, இது எல்லாத்தையும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உருவாக்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் மூலிமா பார்த்தோம்னா ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட கேபின் மட்டும் தனியாக வந்துடும். மீதி எல்லா கண்ட்ரோல் சர்ஃபேஸஸும் முன்னாடி வந்துட்டு என்ஜினோட சேர்ந்து முன்னாடி போயிடும். கேபின்லேருந்து வந்து பார்த்தோம்னா பேராசூட் ஓப்பன் ஆகி இப்போ தண்ணியிலையோ அல்லது வந்துட்டு ஒரு லேண்ட்லேயோ வந்துட்டு ஒரு சேஃப் லேண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ரிசர்ச் தான் போயிட்டு இருக்குது. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ஃபெயிலியரை கொடுத்துருக்குது. எப்படின்னா ஒரு சமமான இடமோ இல்லை ஒரு வாட்டரோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு லேண்ட் பண்ணிடலாம். பட் ஒரு மலைப்பகுதி இந்த மாதிரி வரப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லேண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்ட்டு. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த ஒரு ரிசர்ச்சை வந்துட்டு இன்னும் வந்துட்டு பெரிய லெவலில் கொண்டுட்டு போய் இதை வந்துட்டு இன்னும் எப்படி வந்து 100% வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்துட்டு ரிசர்ச் வந்து இன்னுமே வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது. என்னதான் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்போ எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதை விட இந்த ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்மளால் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு உயிரிழப்பை தவிர்க்க முடியுமோ அதை வந்துட்டு தவிர்க்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்தாக இருக்குது. இந்த சிஸ்டம் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. பட் நம்மளோட குழந்தைங்க கண்டிப்பாலுமே இந்த ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க ரொம்பவே பயனடைவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக ஒரு அனுபவத்தை கண்டிப்பாலுமே கொடுத்துருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட வச்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாலுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.